வணக்கம். அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் அடுத்து என்னன்னு நான் சொல்லலை, யூடியூப்பில் சொல்லலை. இப்போ எல்லார் வீட்லேயும் +2 முடித்த பிள்ளைகள், பையங்க பெண் பிள்ளைகள் இருப்பாங்க. என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்றது. எங்கள் காலத்தில் நீங்கள் உடனே பூமரங்கள் மாதிரி என்ன நினச்சிடாங்க. எங்கள் காலத்தில்னு ஆரம்பிச்சாலே ஓடி போயிடுறாங்க எல்லோரும். எங்கள் காலத்தில் அப்பாமார்கள், ஆசிரியர்கள் முடிவு பண்ணுவாங்க. இந்த காலேஜில் போய் படி, இந்த கோர்ஸ் எடுத்து படி அப்படிங்கிறத அப்பா சொல்லுவார், வாத்தியார் சொல்லுவார். இன்றைக்கி பிள்ளைகளுடைய அறிவு இன்டர்நெட், மாதா பிதா குரு, கூகுள் தெய்வம்னு வந்துட்டதுனால அவங்க எல்லாத்தையும் கூகுளில் பார்த்துட்றாங்க. சில பையங்க அப்பா பணம் கட்டிட்டு வந்துட்டேன்னே சொல்கிறான். ஆனாலும் கூட எல்லாருடைய பெற்றோர்களுடைய கனவும் என்னவா இருக்குது, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது. எல்லா அப்பா அம்மார்களுக்கும் உண்டு. அதுக்காக பையனுக்கு வராத விஷயத்தையும் நம்ம போய் திணிக்கக்கூடாது. நானும் என்னுடைய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களும் பேசிகிட்டு இருக்கப்போ, இங்கே எவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அது 450 500 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் புள்ளி உரம் சொன்னார். இதில் ஆச்சரியம் என்னென்னா, இந்தியாவுக்கு தேவையான என்ஜினியர்கள் மட்டும் இல்லையா, உலகத்துக்கே தேவையான என்ஜினியர்கள் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோங்கிறாங்க. அப்போ அந்த படிப்பில் ஒரு வகையான கிரேஸ் இருக்கத்தான் செய்யுது. அடுத்து மருத்துவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது எல்லாருக்குமே ஒரு கனவு உண்டு, டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது. ஆனால் அது ரொம்ப விலையுயர்ந்த கல்விங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் பாரதி கூட கல்வியை ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவிப்போம்னாரு. அந்த ஏழைக்கு கல்வி கொடுக்கறது தான் கல்வின்னாரு. மருத்துவம் அது படிக்க போகிறதுக்கும் திட்டமிடலாம். இன்னொன்று அக்ரிகல்ச்சர், வேளாண்மை. அதில் ஒரு வசதி என்னென்னா, அந்த அக்ரிகல்ச்சர் படித்து முடித்தா பெரும்பாலும் அவங்க பேங்க் ஆஃபீஸர்ஸாக போகிறாங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ் அவங்க எழுதுறதுக்கு பிஇ முடித்த மாதிரி அக்ரிகல்ச்சர் முடித்தவங்க அதில் அதிகம் பேர் ஐஏஎஸ்ஸாக இருக்காங்க. நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழக அரசினுடைய உள்துறை செயலாளர், மிகச்சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், பண்பாளர் இறை என்பவர்கள் கூட அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு தான் ஐஏஎஸ் எழுதினாருன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மருத்துவம், பொறியியல், வேளாண்மை இது தவிர படிப்பே இல்லையா அப்படின்னு ஒரு யோசனை வருது. அதெல்லாம் இல்லைங்க. இதில் பகுதியான விஷயங்கள் நிறைய வந்துருச்சு. இப்படி வச்சுங்களேன், பொறியியல்லையே இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னா, சமீபத்திய படிப்பு எதுகளில் சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றவியல் தொடர்பான விஷயம் உலகம் முழுவதும் இருக்குது. இதுக்கான படிப்பு தனியாக இருந்தது, இப்போ இதுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி நான் உலகம் முழுவதும் போகிற போது பொறியியலில் என்னங்க இன்னமும் சிவில் படிச்சுட்டு அப்படிங்கிறாங்க. உலகம் உள்ள வரைக்கும் சிவில் இருக்கும். ஏன் தெரியுங்களா? கட்டடம் கட்டியே ஆகணும். நான் பயணப்பட்ட நாடுகளை வச்சு நான் சொல்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய கட்டட அமைப்புகளை பார்த்தா, அதை கட்டின ஆளுகள் நம்ம ஆள் தான், தமிழர்கள் தான் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டடத்தை பார்த்தேங்க நான், இடிஞ்சு போன மாளிகை மாதிரியே இருக்காது. என்னன்னு கேட்டால் அதுதான் ஒரு புது டெக்னாலஜிங்கிறாங்க. அப்போ எந்த வகையிலையும் புதுசாக நம்ம பண்ண முடியும். சரி, இந்த படிப்புகள் தவிர, இதனுடைய பிரிவுகள் தவிர வேறு என்ன படிக்கலாம்? இப்போ மருத்துவத்தையே எடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ சமீபத்தில் என்னுடைய நண்பர்களுடைய பிள்ளைகள் மருத்துவம் படிச்சுட்டு வந்திருந்தாங்க. நான் உடனே எந்த மெடிக்கல் காலேஜ், மதுரை, சென்னை, இப்படி வரிசையாக காஞ்சிபுரம், இப்படி வரிசையாக கேட்டேன், கோயம்புத்தூர், ரஷ்யான்னாங்க. ரஷ்யாவில் உண்மையிலேயே நான் போயிருந்தபோது, நான் சொல்கிறது ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முதல்ல தமிழ் சங்க நிகழ்ச்சிக்கு அதிகமாக வந்திருந்தது தமிழ்நாடு நம்ம மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வந்திருந்தாங்க. 4 பேர் பட்டிமன்றத்துலேயும் பேசினாங்க என் கூட. அப்போ பாருங்கள், வெளிநாடுகளில் போய் மருத்துவம் படிக்கிறதுங்கிறது ஒரு முயற்சியாக இருக்குது. அதே மாதிரி இந்தியாவுடைய பிற மாநிலங்கள்லேயும் படிக்கிறாங்க. இதெல்லாம் தவிர பிகாம், பிபிஏ அப்படின்லாம் நல்ல கோர்ஸ் இருக்குங்க. சிஏ பாஸ் பண்ணுறது கஷ்டங்கிறாங்க. இதுதான் கஷ்டம் இல்லை. ஆனால் அது முடித்து ஆடிட்டர் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் அது ஒரு பெரிய வருமானத்தை தரக்கூடியது தான். ஏன் இதெல்லாம் விடுங்க, நான் எனக்கு நடந்தது சொல்கிறேன். இங்கே ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன், வழிகாட்டின்னு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் மதுரையில், லட்சுமி நகர் ஹாலில். 2000 பேர் அப்பா அம்மாவோடு வந்திருந்தாங்க. மெரைன் பயாலஜி பற்றி ஒருத்தர் பேச வந்திருந்தார். அதே மாதிரி
ஐஏஎஸ் ஆவது எப்படி ஒருத்தர் பேச வந்திருந்தார், இப்படி எல்லாரும் பேச வந்தாங்க. நான் மொழி படித்தால் என்னவா முன்னுக்கு வரலான்னு நான் பேச போயிருந்தேன். இப்போ நான் போன உடனே கேட்டேன், இதில் என்னைய மாதிரி பேராசிரியராக தமிழ் துறையிலையோ ஆங்கிலத்துறையிலையோ மற்ற இதுலேயோ கல்லூரியில் பேராசிரியர் ஆகணும்னு விரும்பக்கூடியவங்க கை தூக்குங்க அப்படின்னேன். நல்லா கவனிச்சுங்க, 2000 பேர் பேரண்ட்ஸோடு வந்திருக்காங்க. ஆசிரியர்களாக பேராசிரியர்களாக வர விரும்புகிறவங்க கை தூக்குங்கன்னு கேட்டேன். நம்ப மாட்டீங்க, ஒருத்தன் கூட தூக்கலை. அது பரவாயில்ல, பக்கத்தில் அவங்க அப்பா உயிரை கையில் பிடிச்சி உட்காந்துருக்காரு, கையை தூக்கிடுவானான்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் நான் கேட்டேன், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அதாவது இந்த மாதிரி உங்கள் ஆசிரியர்கள் நினச்சிருந்தா நீங்கள் படிக்க வந்திருப்பீங்களா? நான் கல்லூரி பேராசிரியர், மொழியியல் பேராசிரியர், நான் தமிழ் ஆங்கிலத்தில் இருக்காங்க, ஃப்ரெஞ்சு, எல்லா மொழி, ஹிந்தியில் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. இவர்களுடைய சம்பளம் எவ்வளவுங்கிறத முதல்ல நீங்கள் பாருங்கள். கல்லூரி பேராசிரியர்களுக்கான சம்பளம் எவ்வளவுங்கிறத பாருங்கள், விடுமுறை எவ்வளவுங்கிறத பாருங்கள், உங்கள்கிட்ட படித்தவங்க உயர்றதையும் பாருங்கள். அதனால் இந்த துறையும் எடுத்துக்கங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒன்று சொல்கிறேங்க, என்ன தெரியுங்களா, அரசு துறை தேர்வை நீங்கள் எழுதுவதற்கான பயிற்சிகளையும் எடுத்துக்கங்க. எந்த படிப்பு படித்தாலும் சரி, குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4. இப்போ எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, சமீபத்தில் நான் சங்கரன் கோயிலுக்கு பேச போயிருந்தேன். அங்கே ஒரு பள்ளியில் பேச போயிருந்தேன். அதில் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு அதிகாரி, பெண் அதிகாரி. அதில் என்ன ஆச்சரியன்னு கேட்டிங்கன்னா, அவங்க 4 தேர்வும் பாஸ் பண்ணியிருக்காங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, ஐஏஎஸ் கேடர் வரைக்கும் அவங்க பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ ஒரு ஆள் 4 இதை பாஸ் பண்ண முடியும்னா நாம் ஏன் வேலை வாய்ப்புகளை இந்த படிப்பை நம்ம தேடக்கூடாது? இன்னும் கூட ஆகாய விமானம் பைலட்டு, இதுக்காக ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங், கடல்சார் படிப்புகள், பத்திரிகைத்துறை, திரைத்துறை, அதே போல் அனிமேஷன், உலகத்தையே மிரட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அனிமேஷன், இப்படி இத்தனை துறைகள் இருக்குது. திரும்ப 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 நம்ம இதில் தான் படிக்கணுமா அதில் தான் படிக்கணுமான்னு நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்க. எது வேணாலும் படிங்க, உங்களுடைய விருப்பத்தோடு படிங்க. அப்பா அம்மாவும் அதுக்கு உதவி செய்வாங்க, கவலைப்படாதீங்க. அப்போ என்ன ஆக வேண்டும் என்பதை, என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உங்களுடைய ஆசிரியர்களிடத்திலும் முடிந்தால் உங்களுடைய தாய் தந்தரிடத்திலும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கூகுளும் மற்றவையும் நமக்கு செய்திகளை தரும். இருந்தாலும் சாதிக்க போவது நாம் தான். வந்திருக்கக்கூடாதோ, சேர்ந்திருக்கக்கூடாதோ, சொல்ல சொல்ல கேட்காம என்னை சேர்த்து விட்டாங்க, இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிற லாபமே கிடையாதுங்க. முன்னெல்லாம் பொறியியல் கல்லூரியில் பையன் பாஸ் பண்ணுவானான்னு கேட்டு சேர்த்து விடுவாங்களாம். இப்போல்லாம் என்ன தெரியுங்களா, வேலை கிடைக்குமான்னு கேட்டுட்டு தான் சேர்த்து விட்றாங்களாம். ப்ளேஸ்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டு தான் சேர்க்குறாங்களாம். அதையும் நான் பார்த்தேன். ஒரு கல்லூரிக்கு போயிருந்தேன். அவங்களுக்கு அந்த ப்ளேஸ்மெண்ட்டு இதுக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுக்க சொன்னாங்க. நான் தான் போய் கொடுத்தேன். அதாவது படித்த 4000 பேரில் அந்த ஆண்டு வேலை கிடச்சிருந்தது ஒரு 1000 பேருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த ஆண்டு மட்டும், அடுத்தடுத்து கிடைக்கும். 1000 பேருக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுத்தேன். இதுலேயும் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, ஒரே பையனுக்கு 4 கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு. ஒரு பொண்ணு 6 சர்டிஃபிகேட் என்கிட்ட வாங்கிச்சு. என்னென்னு பார்த்தா 6 கம்பெனியில் வேலை கிடச்சிருக்குது. இதே சமயத்தில் இவங்களோடு படித்த சில பேர் அரியர்ஸ் வச்சுருக்காங்க. என்னால் நம்பவே முடியல. அப்போ யார் இதற்கு காரணம் என்றால், தீர்மானிக்கின்ற இடத்தில் இருப்பவர்கள் மாணவ செல்வங்கள் தான். என்ன செய்ய போகிறோம்னு தயங்காதீங்க. கடலில் இறங்கினா முங்கிடுவோமோ, தண்ணியில் இறங்கினா முங்கிடுவோமோன்னு பயப்படாதீங்க. குதிக்கிற வரைக்கும் தான் அந்த பயம் இருக்கும். குதிச்சாச்சுன்னா நீந்திடுவோம், ஜெயிச்சிடலாம். அதனால் திட்டமிடுங்கள், செயல்படுங்கள், ஜெயித்து காட்டுங்கள். இதுதான் உங்களுடைய தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். 4 வருஷம் நல்லா படிச்சுட்டா 40 வருஷம் நல்லா இருக்கலாங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல போகிறேன்? நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.